Hello friends, welcome to Mrs. Stitch Blouse. நான் வந்து fashion designing and Aari embroidery ரெண்டுக்குமே direct and online classes எடுத்துட்டு இருக்கேன். Classes join பண்ணனும் அப்படினு விருப்பப்படுறவங்க கீழ descriptionல நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி மத்த டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ப்ளவுஸ் பேக்ல எப்படி டிசைன் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். அதாவது நம்ம நார்மலா வந்து ஒரு பிரைடல் ப்ளவுஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஆரி ஒர்க் பண்ணுவோம். ஆரி ஒர்க் பண்ணாமலும் கூட ஒரு சில்க் காட்டன் மெட்டீரியலை வச்சு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் மெட்டீரியலும் அதுல சேர்த்து அதை வச்சு நம்ம டிசைன் பண்ண போறோம். அந்த டிசைன் எப்படி பண்றதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. இதுதான் நம்ம டிசைன் பண்ண போற மெட்டீரியல். இது வந்து ஃபர்ஸ்ட் லைனிங் மெட்டீரியல்ல நான் வந்து டயக்ராம் போட்டு எடுத்திருக்கேன். அதோட சேர்த்து மெயின் மெட்டீரியலும் சேர்த்து பின் பண்ணியிருக்கேன். இந்த நெக்கோட விட்த் வந்து பாத்தீங்கன்னா 2.5 இன்ச் இருக்கு. ஷோல்டர் விட்த் வந்து அதுவும் 2.5 இன்ச் இருக்கு. அதுக்கப்புறம் செஸ்டோட மெஷர்மெண்ட் வந்து 8.25 இன்ச் இருக்கு. இந்த வெயிஸ்டோட மெஷர்மெண்ட் 8 இன்ச் இருக்கு. அப்புறம் நெக்கோட டெப்த் வந்து பாத்தீங்கன்னா 7 இன்ச் இருக்கு. இது வந்து 33 செஸ்ட் சைஸ்ல வரும். ஸோ இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் போட்டுட்டு ஆர்ம் ஹோல்லாம் ட்ரா பண்ணிட்டு லைனிங் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மெயின் மெட்டீரியலோட இதை அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி. ஸோ ஃபுல்லாக அட்டாச் பண்ணி முடிச்சிட்டேன். இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறது தான் பேலன்ஸ் இருக்கு. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நெக் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு பக்ரம் எடுத்திருக்கேன் பாருங்க. இது வந்து பாட் நெக் மாதிரி வருது. ஸோ அந்த பாட் நெக் மாதிரி நான் வந்து பக்ரம்ல கட் பண்ணிட்டு அதை வந்து ஒரு மெயின் மெட்டீரியல்ல வச்சு அயன் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அயன் பண்ணி எடுத்தது வந்து இதுல வச்சு அட்டாச் பண்ண போறோம். இந்த மாதிரி நம்ம அட்டாச் பண்ணும்போது இந்த சைட்ல கார்னர்ல உள்ள எட்ஜஸ் எல்லாம் வந்து கட் பண்ணிட்டு இதை வந்து அட்டாச் பண்ணணும். ஆல்ரெடி நம்மளோட வீடியோஸ்ல வந்து யூடியூப் வீடியோஸ்ல நிறைய வீடியோஸ்ல நான் இந்த மாதிரி பிளவுஸ் பேக் டிசைன் பண்ற வீடியோஸ் இந்த கேன்வாஸ் வச்சு பக்ரம் வச்சு எப்படி ரெடி பண்றதுன்னு போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம டைரக்டா டிசைன்குள்ள போயிடலாம். இந்த பக்ரம் கட் பண்ணியாச்சு, பிளவுஸோட பேக் கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் டிசைனுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் கட் பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் நம்ம வந்து ரெடி பண்ண வேண்டியிருக்கு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் மெட்டீரியல்ல கோல்டன் டிஷ்யூ கிளாத்ல வந்து ரவுண்ட் ரவுண்டா கொஞ்சம் பீசஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த மாதிரி இந்த கட் பண்ண பீசஸ் வந்து இப்படி ரெண்டா ஒரு ஃபோல்டு, அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்டு. ஸோ இந்த மாதிரி 4 ஃபோல்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல கையில் நீடில் வச்சு சியூங் நீடில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணுறது வந்துட்டு ஈவன் பாஸ்டிங் மாதிரி அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு இதை வந்து அப்படியே சுருட்டி இதை அப்படியே ஃபோல்டு பண்ணிட்டு இது ஒரு ஃப்ளவரோட பெட்டல் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம இதை ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபோல்டு, அதுக்கப்புறம் ஒரு ஃபோல்டு. இது வந்து இந்த ஃபேப்ரிக் ஃப்ளவர்ஸ்லாம் ரெடி பண்ணுற மாதிரி ஃப்ளவர்ஸோட பெட்டல் மட்டும் ரெடி பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல இருந்து அப்படியே நீடில் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஈவனாக கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் அந்த மாதிரி கேப் இருந்தால் போதும். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து போட்டாச்சு. போட்டுட்டு இதை டைட் பண்ணிங்கன்னா அது ஒரு பெட்டல் மாதிரி ரெடி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ இதே மாதிரி அப்படியே கண்டினியூஸாக எல்லா ரவுண்ட் கிளாத்தையும் வந்து ஃபோல்டு பண்ணிட்டு பெட்டல் மாதிரி நம்ம இந்த நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இதை எடுத்து நம்ம அப்படியே வந்து அந்த பிளவுஸோட பேக்கில் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். திரும்ப அடுத்த பெட்டல் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதே ப்ரொசீஜரில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து 1/4 இன்ச் கேப்பில் நீடில் வச்சு அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். போட்டாச்சு. இதே மாதிரி வரிசையாக எல்லா பெட்டல்ஸையும் அப்படியே போட்டு முடிச்சிடலாம். இப்போ இந்த பெட்டல்ஸ் ஃபுல்லாக நான் வந்து நீடில் அந்த த்ரெட்ல போட்டிருக்கேன். எங்கேயுமே நாட் எதுவும் போடல, அப்படியே தான் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து நம்ம மெஷின்ல வச்சு இந்த நெக்ல வச்சு அட்டாச் பண்ணும்போது இந்த ப்ளீட்ஸை கரெக்டாக இந்த த்ரெட்டை வச்சுட்டு இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு நம்ம அப்படியே வந்து பிளவுஸ்ல அட்டாச் பண்ண போறோம். இதை அப்படியே எடுத்து ஓரமா வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த பீட்ஸை வச்சு நம்ம ஒரு
இந்த பொட்லி பட்டன்ஸ் அப்படின்னு வந்து ரெடி பண்ண போறோம். என்னன்னா நம்ம வந்து நார்மலா அந்த தெர்மோ பால்ஸ் வச்சு இல்லைன்னா வந்து கட் பண்ண மெட்டீரியல்ஸ் வச்சு ஒரு பால் மாதிரி ரெடி பண்ணுவோம். அந்த மாதிரி ரெடி பண்ணும்போது நம்மளுக்கு எல்லா சைஸும், அதாவது எல்லா அந்த பட்டன்ஸும் வந்து சேம் சைஸ்ல வராது. ஸோ இந்த மாதிரி பீட்ஸ் எடுத்து இதுல பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா எல்லாமே வந்து சேம் சைஸ்ல இருக்கும். ஸோ அதனால நான் இதை எடுத்திருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பீட்ஸை வந்து உள்ள வச்சுட்டு அப்படியே வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா டைட்டா பிடிச்சிட்டு அதே கலர்ல த்ரெட் எடுத்திருக்கேன். த்ரெட்டை வந்து 2 ஸ்டாண்ட்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்படியே இங்க வச்சு நல்லா டைட்டா சுத்திடலாம். எவ்வளோ டைட்டா பண்ண முடியுமோ அவ்வளோ டைட்டா பண்ணுங்க. டைட்டா சுத்திட்டு அதுக்கப்புறம் முதல்ல வந்து நல்லா மேலே ஏற்றி சுற்றிருப்போம் டைட்டா. இப்போ கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம். ஒரு 1/4 இன்ச் கேப் வரலும் நம்ம வந்து இதை சுற்றி இருக்கணும். அப்படி சுற்றினாதான் நம்மளுக்கு வந்து நல்லா அந்த மெஷினில் வச்சு ஸ்டிச்சஸ் போடும்போது இது கரெக்டாக ஸ்டிச்சஸ் போட முடியும். இது நல்லா சுற்றிட்டு கடைசியில் இந்த பூ கட்டுறதுக்கு நாட் போடுவோம்ல, அந்த மாதிரி போட்டு நாட் போட்டுடலாம். இப்போ நான் ஃபுல்லாக சுற்றிட்டேன். அந்த டபுள் ஸ்டாண்ட்ஸ் ஃபுல்லாக சுற்றி முடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி நாட் போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு நாட்டோட விடாமல் ஒரு 2-3 நாட் போட்டுக்கோங்க. நல்லா டைட் ஆகுற மாதிரி போட்டுட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். போட்டேன். இது கட் பண்ணிடலாம் இந்த எக்ஸ்ட்ரா பீஸை. ஸோ இது வந்து ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி கொஞ்சம் நம்ம அந்த பெட்டல்ஸ் எவ்வளோ ரெடி பண்ணோமோ அதே அளவுக்கு இதே மாதிரி இந்த பொட்லி பட்டன்ஸும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பட்டன்ஸ் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டேன். இவ்வளோ ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை வச்சு நம்ம டிசைன் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து நான் பேக் கட் பண்ணத மெட்டீரியல் எடுத்து மெயின் மெட்டீரியல்ல அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன். பெல் பின் போட்டு இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து லைனிங் மெயின் மெட்டீரியல் ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டு இங்க எக்ஸஸா மெயின் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, இதை வந்து கட் பண்ணி எடுக்கணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு மெட்டீரியல், அதை வந்து இதுல வச்சு அட்டாச் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இந்த கேன்வாஸ் அயன் பண்ண மெட்டீரியலை வெளியில வந்து 1/2 இன்ச் கேப்ல கட் பண்ணிட்டு இந்த மாதிரி நாட்சஸும் போட்டிருக்கேன். ஸோ இந்த நாட்ச் போட்டாதான் இந்த மாதிரி மெட்டீரியலை வந்து இப்படி நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச்சஸ் போட முடியும். ஸோ இந்த நாட்ச் போட்டுட்டு இப்போ வந்து இதுல அவுட் சைட் கார்னர் ஃபுல்லா ஃபோல்டு பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். இதுல வந்து மெயின் மெட்டீரியல் பிளஸ் லைனிங் வந்து அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பக்ரம் ரெடி பண்ண பீஸ் வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து ரெண்டையும் அட்டாச் பண்ண போறோம். கரெக்டா இந்த மெயின் மெட்டீரியலோட அந்த பிளவுஸ் பேக்கோட பேக் சைடு வச்சு இதை வந்து அட்டாச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ரைட் சைடு கொண்டு போக போறோம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண அந்த பெட்டல்ஸை வச்சு அட்டாச் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இங்கே கரெக்டா அந்த ஷோல்டர் கிட்ட இது ஸ்டார்ட் ஆகுற மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு ஸ்ட்ரைட்டா ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஷேப்லயே வர்ற மாதிரி ஒரு தையல் போட்டுட்டு இந்த பேலன்ஸ் இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை டர்ன் பண்ணி ரைட் சைடு கொண்டு போக போறோம்.
இந்த பெட்டலை வந்து இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மெஷின்ல ஒரு ஸ்டிச் போடணும். ஸ்டிச் போடும்போது கரெக்டா இந்த பெட்டல் இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்து கரெக்டா எடுத்து விட்டுருங்க. இந்த த்ரெட்டை நல்லா டைட்டா கையில பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பொட்லி பட்டன்ஸ் அதை ஒண்ணு வச்சுட்டு அப்படியே இது மேல வந்து இந்த கார்னர்ல நம்ம ஸ்டிச் போட போறோம். இது ஃபுல்லும் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் போடாம டைரக்டா பிளவுஸ்ல வச்சு அட்டாச் பண்ணோம் அப்படின்னா இந்த பெட்டல்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி ஈவனா இருக்காது, வித்தியாசமா இருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்டே வந்து ஈவனா வர மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிளவுஸ்ல அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி 3 தச்சிருக்கேன் பாருங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி வரிசையா எல்லா பெட்டல்ஸ்க்கும் இதே மாதிரி அந்த பொட்லி பட்டன் ஒன்று வச்சு சென்டர்ல வச்சு கரெக்டா வர மாதிரி தச்சிருங்க. இப்போ இந்த டிசைன் ரெடி பண்ணதை வச்சு நம்ம அந்த நெக் ரெடி பண்ணோம்ல, ஆல்ரெடி வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ணி நெக் ரெடி பண்ணோம். அந்த நெக் பீஸ்க்கு நடுவில் ரெண்டுக்கும் நடுவில் வச்சுட்டு மெயின் மெட்டீரியலுக்கும் அந்த நெக் ரெடி பண்ணதுக்கும் நடுவில் இதை வச்சுட்டு அப்படியே மேலே வந்து ஸ்டிச்சஸ் போட போறேன். இந்த ஸ்டிச்சஸ் போடும்போது நம்மளுக்கு ஈவனா வர்ற மாதிரி கையில எடுத்து விட்டு வச்சுக்கோங்க. இந்த டபுள் ஃபுட்டர் மெஷின் அந்த இது ஃபுட்டர் இருந்துச்சு அப்படின்னா அதுல வந்து கண்டிப்பா நம்மளால போட முடியாது. ஸோ ஃபுட்டர் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சிங்கிள் ஃபுட்டர் இருந்தால் தான் இந்த பீட்ஸ் ரெடி பண்ணோம்ல பொட்லி பட்டன்ஸ் அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண முடியும். இந்த டிசைன் வந்து சூப்பரா பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நான் பேக்ல வந்து நெக்குக்கு வந்து பைப்பிங் கோல்டன் பைப்பிங் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பேக் ரோப் டிசைன் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஹேங்கிங்ஸும் ரெடி பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.